சார் நீங்க பிக் பாஸ பத்தி கேட்காதீங்க சார். தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க. என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யுங்க. போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னதுன்னு போனாதானே தெரியுது. என்னவா ஹேர் ஸ்டைலா? என்னவா நல்லா இருக்கா? ஏப்பா நெக்லஸ் இதுதா என்ன கேட்டீங்க சார்? நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். ஏன்னா புஷ்பா 2 1000 கோடியை தாண்டிருச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட குழந்தை அவங்க வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்தோம் இறந்துதான் இருக்குது. அந்த குழந்தை மூல சாவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த அல்லு அர்ஜுன் அவர் வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணாவை பேர் என்னவா புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா? இல்ல. ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பணம் ரெண்டாவதுங்க. அந்த குழந்தை இறந்து போன அந்த அம்மா வந்து திரும்ப கிடப்பாங்களா? அந்த அந்த குடும்பத்தோட வம்சமே போயிருச்சு. அதனால நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனே அந்த தெலுங்கு நடிகர்கள் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்க இழப்பீடு கொடுக்கிற இரண்டாவது பட்சம் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த குழந்தையோட நலனை விசாரிங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் மந்த் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. புரியுதுங்களா? லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து பாக்குறதால தான் இன்னைக்கு நீங்க வந்து அந்த கார்ல போற, இந்த கார்ல போற, தனியா ஒரு பிளைட்ல போற, கோவாக்கு கல்யாணத்துக்கு போற, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம். அதனால தயவு செய்து சொல்றேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய நடிகர்கள் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா 2 படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நல்லா தாராளமா செய்யுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க. அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு நாடுறவங்க. அதனால தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ பேர் என்னவா அல்லு அர்ஜுன் பாருங்க, டக்குன்னு கூட வரமாட்டாங்க, அவ்வளவு இதுவா இருக்குது. அந்த அல்லு அர்ஜுன் சார், தயவு செஞ்சு நீங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. இப்பவும் சொல்றேன், ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்ல. 1000 கோடி இல்லங்க, 2000 கோடி கூட அது வந்து வசூல் சாதனை வசூல் சாதனை பழகிட்டோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீட கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. சார் நீங்க பிக் பாஸ பத்தி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது. புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேத்து அந்த பையன் பேர் என்ன, ராணவா, அவன் கையை உடைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு கை உடஞ்சது, வேற எதுனா உடஞ்சது, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க. என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்களா? நன்றி சார், இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்றேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது. புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னதுன்னு போனாதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல இருந்தேன். அப்ப அங்க நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனா இப்ப வந்து எதுவுமே சொல்ல முடியல. அப்படி ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க. புரியுதுங்களா? அப்பதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நான் வணங்கானுக்கு போயிட்டு வரேன், வணங்கி போயிட்டு வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.